ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சூர்யா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோர் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல, நம்ம சூர்யா சார், சிவா அண்ட் டீம் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்க ஒரு படம் தான் காங்குவா. ஸ்டுடியோ கிரீன் வந்து வாய் பேசினாலே வாயிலேயே வந்து விழுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்துட்டு யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சூர்யா சார், திஷா பட்டானி அவங்க, தென் வந்துட்டு பாபி டியோல் சார் அவங்க நடிச்சிருக்காங்க, தென் கருணா சார், போஸ் வெங்கட், இந்த மாதிரி வந்துட்டு பல பேர் நடிச்சிருக்காங்க, யோகி பாபு சார், இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன் வந்து இந்த படத்தை வந்து ஹை பட்ஜெட்டில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம சிவா அவர் வந்துட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னன்னு தெரிலங்க, சிவா சார் வந்துட்டு விவேகம் அதே மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு படம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் கொடுத்தா கடைசியில் அந்த படமும் வந்து நான் போச்சு. தென் லாஸ்ட் படம் கொஞ்சம் ரூரல் சப்ஜெக்டாக வந்துன்னா போனால் விஸ்வாசம் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்துட்டு பயங்கரமான ஹிட்டு. வேதாள் நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஹிட்டு. திருப்பி ரூரல் சப்ஜெக்டே நான் வந்துட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃப்ளோவில் போகிறாரு. அதில் வந்துட்டு அண்ணாத்த அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சோம் அடி ஆயிடுச்சு. தென் இப்போது இந்த படம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. பட்டு ஏதோ ஒரு மிஸ்ஸிங், அது கதை மிஸ்ஸிங்கா இல்லை படமே மிஸ்ஸிங்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பிகாஸ் வந்து ஓவர் ஹைப்பு கூட நமக்கு பிரச்சனையாக ஆகிருக்கலாமா அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரிய ஒரு கொஷின் பாயிண்ட்டாகவே இருக்குது. ரொம்ப கொஞ்சம் ஓவர் பில்டப் கொடுத்துட்டாங்க. 2000 கோடி வசூல் சாதனை பண்ணும் சொன்ன அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு இப்போ 200 கோடியே தாண்டுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கோடு வந்து உட்காந்துட்ருக்காரு. படத்தோட பட்ஜெட் வந்துட்டு எல்லாத்தையும் தெரியும், 350 crores. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி அந்த கதை மட்டும்தான் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே அந்த மாதிரி வந்துட்டு நானும் விட்டேன். பட் கதை ரொம்ப பழைய காலத்து கதை. எனக்கு தெரிஞ்சு உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு படம், மலையாளத்தில் ஒரு படம், டூயல் ஹீரோ சப்ஜெக்டாக நம்ம பிருத்திவிராஜ் சார் வந்துட்டு பிரபுதேவா மாஸ்டர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை வந்து சந்தோஷ் சிவன் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ சேம் அஸ் வெல் அஸ் அந்த ஒரு கதை பிளாட் மாதிரியே எனக்கு காங்குவாவும் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து நான் அந்த படத்தை பார்த்தேன். பிகாஸ் அந்த படத்தை டயத்தில் கலகலப்பு, தடையறத்தாக்க, மனங்கொத்தி பறவை, சிவகார்த்திகேயன் சார் அப்போ தான் பிகினிங் ஸ்டேஜ். அப்போ வந்த ஒரு கதையை வந்துட்டு இப்போ அந்த கதையை வச்சு ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுக்குறேன், நான் மேக்கிங் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எதுக்கு அது தேவையா, எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் நம்ம மக்கள் ஆடியன்ஸுக்கு இருக்குது. இப்போது கோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கமர்ஷியலான ஒரு படம் தான். பட் வந்து நமக்கு என்ன தேவை, என்டர்டைன்மெண்ட். ஸோ அது கொடுத்துச்சு. அதனால தான் அந்த படம் வந்து வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. ஸோ கதை இருக்க படமும் நான் அமரன் எடுத்துக்கிறேன். ஒரு கதை இருந்துச்சு, ஒரு பயோபிக்காக இருந்துச்சு. பட் வந்து அதுலேயும் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் வந்து இப்போ இருக்க புரிகிறதுக்கும் நம்ம 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த தேட்டருக்கு போகிறோம். ஸோ அது வந்துன்னா பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் மக்கள்கிட்ட ஒரு சில படங்கள் வந்து போய் சேருது. பல படங்கள் வந்து தான் தோற்று போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் காங்குவாவும் எனக்கு பெருசாக வந்து ஈடுபாடு இல்லை, பெருசாக எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். படத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சாரோட நடிப்பு வந்துன்னா ஏதோ ஒரு செயற்கை தன்மையாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. தென் திஷா பட்டானி அவங்க எதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். பபிடியோ சார் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பட் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே ஒரு 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 விஷயம் அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. அது என்னன்னு சொல்ல தெரியல. டிஎஸ்பி வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எனக்கு எந்த ஒரு படத்தையும் டேரக்டரும் நான் அப்படி சொன்னது ஏன் கொஷின் மார்க் ஏன். ஸோ அந்த ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ செட், இவ்வளோ பிரம்மாண்டம் செட் ஆகலை. ஸோ அதுதான் உண்மையான ரீசன், அதுதான் உண்மையான ஒரு நிமிஷமாக இருக்கும். சூர்யா சார் ஒரு படம் நான் எப்பயுமே பெஸ்ட்டாக ஒரு ஹோப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் சூர்யா போட்டு ஜெய்பீமுக்குலாம் பயங்கரமான ஃபேன் பேஸ். ஏன் வாரணமாயிரம் அவர் நடித்த வேல் படம், வேல், தென் கக்க. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்த சூர்யா சார் ஏன் இந்த ஒரு பிளாட்டுக்கு போய் இப்படி ஒரு ஏன் அப்படின்னு தான் கொஷின் மார்க் எண்ட் ஆஃப் த டே. ஏன் இதே மாதிரி தான் நம்ம விஜய் சார் வந்து நான் புலி படம் பண்ணாங்க. ஸோ ஃபேண்டசி த்ரில்லர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பட் அந்த படம் ஏன் ஒரு கமர்ஷியலான ஒரு ஹீரோ வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஃபேண்டசி சப்ஜெக்ட் ஏன் இது பண்ணுறீங்க, அது ஏன் வந்து ராஜா காலத்துக்கு அப்படி பண்ணுறீங்க, ஒரு முயற்சியாக இருக்கலாம். பட் வந்துன்னா நம்ம பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இல்லாமல் ஏன் அது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறதுனால தான் நம்மளோட கேரியரே அடுத்த கொஷின் மார்க்காக தான் போகுது. நிறைய கொஷின் மார்க் இருந்துச்சு. ஸோ எனக்கே வந்துட்டு ஏன் இவ்வளோ கொஷின் மார்க்குன்னு சொல்லிட்டு கொஷின் மார்க்காக இருக்கும். ரொம்ப உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது முடிச்சுக்கிறேன்.
படத்தில் வந்துட்டு ஒரே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. அதுவும் நிறைய பேர் வந்து ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து பிரேக் அவுட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. தென் சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, எடிட்டிங் ஓகே ஃபைன். தென் லொக்கேஷன் பார்த்த ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே சூப்பர். எடிட்டரே கடைசியில் உயிரோடு இல்லை. ஸோ அவருக்கான ஒரு படத்தைனாச்சும் பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகே சிவா சார் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் உங்கள் அவுட் ஆஃப் ஜோன் நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு கமர்ஷியல் தான் கரெக்டு. ஸோ இதை வந்து ஃபேண்டசியில் நான் கமர்ஷியல் கொடுக்குறேன்னா வேண்டாம், நீங்கள் ரூரல் சப்ஜெக்டாகவே போங்க. அதுலேயே நல்ல கதையை வந்துட்டு கொடுங்க. விசுவாசமாக அந்த மாதிரி வந்து கதைகள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கதையாக இருந்துச்சுன்னா மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. புது முயற்சிகள் வேண்டாம், வேறு முயற்சிகள் பண்ணாலும் கரெக்டாக பண்ணுங்கள். அவங்க ப்ரொடியூசர் யாராக இருந்தாலும் அவங்க வாய் பேசுகிறாங்கன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லுங்கள். ஸோ அவங்களாலேயே உங்கள் படம் பாதிக்கப்படுன்னு சொல்லலாம். ப்ரொடியூசர் சார், ஞானவேல் சார், ஏற்கனவே பல சர்ச்சைகள், இப்போது இந்த படமும் ஒரு லேகாக நிற்கிது. பார்ப்போம், அடுத்தடுத்து நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நல்ல படங்கள் கொடுத்தாவே மக்கள் நல்லா ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சு கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோடு பார்க்குறேன். அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை. ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன், பை.